மறைக்கப்பட்ட எரிகோ நகரின் சுவர்களுக்கு பின்னால் ஒரு திடுக்கிடும் தீர்மானம் எடுக்கப்பட்டது. ரஹாப் வாழ்வில் தாழ்ந்தவர், அதே நேரத்தில் ஒரு நம்பிக்கை கொண்ட வீராங்கனையாக மாறினார். உயிரையும் நகரத்தையும் பணயம் வைத்து உளவாளிகள் இருவரையும் காப்பாற்றிய அந்த தைரியத்தின் காரணம் என்ன? கள்ள வாழ்க்கையில் இருந்து நம்பிக்கையின் முன்னோடியாக உயர்ந்த ரஹாபின் அதிரடியான கதையை தெரிந்து கொள்வோம். மோசேயின் மரணத்திற்கு பிறகு யோசுவா இஸ்ரவேலரை கட்டியாள்கிறார். அவர்களுடைய புனித நாட்டை கைப்பற்றும் முயற்சியில் ஜெரிகோ நகரத்தை ஜெயிக்க திட்டமிடுகிறார். யோசுவா இரு உளவாளிகளை ஜெரிகோ நகரத்தை சோதிக்க அனுப்புகிறார். நூனின் குமாரனாகிய யோசுவா சீத்திமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ரஹாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். அவரது வீடு நகரத்தின் மதிலில் அமைந்துள்ளது. உளவாளிகளை மறைத்தல். ஜெரிகோ அரசருக்கு உளவாளிகள் நகரில் உள்ளனர் என்ற செய்தி கிடைக்கிறது. அவர் தனது ஆட்களை அவர்களை பிடிக்க அனுப்புகிறார். ஆனால் ரஹாப் உளவாளிகளை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான், என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்து கொள்ளலாம் என்றார். ரஹாபின் நம்பிக்கையும் ஒப்பந்தமும். அரசரின் ஆட்கள் சென்றுவிட்ட பிறகு ரஹாப் உளவாளிகளிடம் பேசுகிறார். அவர் இஸ்ரவேலரின் தேவனை பற்றி கேள்விப்பட்டு அவரை பின்பற்ற நம்பிக்கை கொண்டார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை பற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்ககாரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தரின் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ, நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டில் சேர்த்துக்கொள். ரஹாப் தனது வீட்டின் ஜன்னலில் இருந்து கயிர் மூலம் உளவாளிகளை நகரத்தின் மதிலில் இருந்து கீழே இறக்கி அனுப்புகிறார். அவர்கள் கூறிய நிபந்தனைகளை அவர் பின்பற்றுவதற்கு உறுதியளிக்கிறார். முடிவு. யோசுவா 6 இஸ்ரவேலர்கள் ஜெரிகோ மீது தாக்குதல் நடத்தி நகரத்தை அழிக்கிறார்கள். ஆனால் ரஹாப் மற்றும் அவரது குடும்பம் நாசமடையவில்லை. சிகப்பு கயிறு அவர்களுக்கு காப்புறுதியான சின்னமாக இருந்தது. அவர்கள் பின்னர் இஸ்ரவேல் சமூகத்தில் இணைக்கப்பட்டனர். ரஹாபின் முக்கியத்துவம். நம்பிக்கை, மீட்பு, சிறப்பு. நம்பிக்கை. ரஹாப் கடவுளின் மீது நம்பிக்கை வைத்து தன் உயிரையும் ஆபத்தில் இட்டார். மீட்பு. அவரது பழைய வாழ்க்கை சின்னங்கள் இருந்தாலும் கடவுள் அவரை தனது திட்டத்தில் பயன்படுத்தினார். சிறப்பு. ரஹாப் பின்னர் இயேசுவின் விசுவாசத்தில் இடம்பெற்றார். அவர் நம்பிக்கையின் சின்னமாக போற்றப்படுகிறார். ரஹாபின் கதை கடவுளின் கிருபை, மன்னிப்பு மற்றும் எந்த நிலையில் உள்ள நபர்களையும் அவர் எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை வலியுறுத்துகிறது. இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமீன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்.